பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரத்தோட டாஸ்க் இதுதான் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. அப்படி என்ன டாஸ்க்கு, என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமா? வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ சருன்னு பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க கைஸ், மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஜமீன்தார் நடிப்பு ராய தர்பூஸ் ராஜா அப்படின்றது ஆல்ரெடி தர்பூசணி வெளியே போயிட்டாரு. நாங்க தர்பூசியே வெளியே போனாலும் தர்பூசை வச்சு கண்டென்ட் பண்ணுவோங்கடா நாங்க அப்படின்ற மாதிரி கிரியேட்டிவ் டீம் தர்பூசை வச்சு ஒரு கண்டென்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த டாஸ்கோட பேரும் ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படின்றதான் டாஸ்கோட பேர். இப்போ என்னன்னா, ஜமீன் குடும்பம் இருந்திருக்கு. ஜமீன் குடும்பத்துக்கு ஜமீன்னா யாரு? தர்பூஸ் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஜமீனுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார். அவருடைய சொத்து மதிப்புகள் எல்லாத்தையுமே எழுதி வச்சிட்டார். அந்த சொத்து மதிப்புகள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 நெக்லஸ், ஒன்று ப்ளூ கலர் பாக்ஸ், இன்னொன்று கிரீன் கலர் பாக்ஸ். இந்த 2 நெக்லஸை அந்த 2 குடும்பங்களுக்கு எழுதி வச்சிருக்கார். ஓகே, அவரு விலை மதிப்பு 2 நெக்லஸை பாதுகாக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விலை மதிப்பை பாதுகாக்க சொல்லியிருக்காங்க. 2 நெக்லஸ் இருக்கு, அந்த 2த்தையும் பாதுகாக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ எந்த அணி அந்த நெக்லஸை தொலைக்காம பாதுகாப்பணும், அவங்க தான் வெற்றி அணி. ஸோ ஒரு அணி அவங்க திருடவே தேவையில்லை, அவங்கள பாதுகாத்தாவே போதும். பாதுகாக்காம யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்றதான். ஸோ எப்படி பார்த்தாலும் 2 டீமும் பாதுகாக்கிற முயற்சியில் தான் நடக்கும். ஒன்று இவங்க பாதுகாக்கணும், இன்னொன்று அவன் திருடணும். இல்லைனா இவன் பாதுகாத்துட்டே இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, அவனும் பாதுகாத்துட்டே இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. எவனா ஒருத்தனை காலி பண்ணாதான் ஒருத்தனை ஜெயிக்க முடியுன்றதுதான் பேஸ் ரூலு. 2 பேரும் பாதுகாக்கிறேன்னு அப்படியே உட்காந்துட்டா 3 நாள் கடந்து போயிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் அதை களவான தனறதுக்கு ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்தணும். பார்க்கறதுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா இந்த திருட்டுத்தனம் அப்படின்றது நம்ம சீசன் 1ல இருந்து சீசன் 6 வரையும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த திருட்டுத்தனம் டாஸ்க் இன்னும் பயங்கரமா இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் 1ல அந்த வைரக்கல்ல சக்தி திருடி அது ஒரு மாதிரி ஒரு பெரிய த்ரில்லிங்காக இருந்திருக்கும் நைட்டெல்லாம். அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணதெல்லாம் உண்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் அந்த வைரக்கல்லை திருடுற மூமெண்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது சூப்பராக இருந்துச்சு. அந்த கேட்டகிரியில் இதுவும் இரவும் பகலமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ டே அண்ட் நைட் தான் வைப்பாங்க. டே மட்டும் வச்சா நைட்டு போய் அழகாக எல்லாம் தூக்கிடுவானுங்க. அதை ஆட்டி போட்டால் நைட்டில் ஆட்டி போட்டால் கணக்கு வராது. ஸோ அதில் 24 மணி நேரம் இருக்குன்றதால அதை எப்படி பாதுகாக்கிறானுங்க, அதை எப்படி ஓல்டு பண்ணுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ராட்டஜிலாம் பக்காவாக பயன்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணும். இதே சீசன் 6ன்னு எடுத்தீங்கன்னா கதிரவன் அந்த பொட்டியை தூக்கிட்டு போய் போடுவான். அங்கே ஒரு வெளியே கார்டன் ஏரியாவில் ஒரு ஏரியா மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ளே போட்டால் உங்களுக்கு திருட்டு கணக்காயிடும்ன்ற மாதிரி எல்லாரும் தூங்குற வரையும் வெயிட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அதை போட்டு பல விஷயங்கள் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேட்டகிரியில் பார்க்கும்போது ஸோ இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அந்த 2 டாஸ்க்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சி நைட் அன்னைக்கா சீசன் 6எல்லாம் நைட்டெல்லாம் முடிச்சு பார்த்தேன். காலைல அது ஒரு 5 மணிக்கு நிலவரம். அதே மாதிரி தான் இந்த சீசனும் இந்த டாஸ்க்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிகிறது. ஸோ இட் வாஸ் நல்ல டாஸ்க் தான். அதை கம்ப்ளீட்டாக பாதுகாத்துட்டு இருக்கணும். அதில் குறிப்பாக 2 அணியாக பிரிச்சிருக்காங்க. அந்த 2 அணியை பற்றி பார்த்துருவோமே. சுபிக்ஷா, அமித், பிரஜன் போலீஸ் கெட்டப் மக்களே. பிரஜன், அரோரா, கனி, ஆதிரை, திவ்யா, விக்ரம், இந்த 8 பேர் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 ஃபீமேலு 3 பாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். அமித், பிரஜன், விக்ரம், மற்ற எல்லாமே கேர்ள்ஸ் இந்த டீமில். அதான் ஆக்சுவலாக 6 கேர்ள்ஸு 3 பாய்ஸா, சாரி 5 கேர்ள்ஸு 3 பாய்ஸ், 8 பேர். அந்த டீமில் வினோத், சபரி, சாண்ட்ரா, ரம்யா, பார்வதி, கமருதீன், வியானா, எஃப்ஜே. ஆனால் பிக் பாஸ் எவ்வளோ தெளிவு பாருங்க. வியானா, எஃப்ஜே எங்கேயும் போட்டாரு, கமருதீன், பார்வதி அங்கே போட்டாரு. அருமையாக அவங்களுக்குள்ள ஒரு பிளே நடக்கும்ல, அந்த பிளேக்கு போட்டு விட்டுருக்காரு. இதில் ஹைலைட் என்னன்னா, கமருதீனோட கெட்டப் பார்த்தா நான் ஷாக் ஆகிட்டேன். ரெமோ கெட்டப் கமருதீனுக்கு போட்டு விட்டு பயங்கரம் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. கமருதீனுக்கு அந்த தாடி மீஸ்லாம் சேவ் பண்ணதால ரெமோ கெட்டப் அவருக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கு. கரெக்டாக அதை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து வினோத்தோட கெட்டப் பார்க்கணுமே. டிஆர் வினோத் சார் வேற மாதிரி இருக்கீங்க. டிஆர் மாதிரி பேச ட்ரை பண்ணுறதும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் அப்படின்றது. இதில் என்ன புரியுதுன்னா, இது 2 டீமும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. டீம் ஸ்பிளிட்டப்பே சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் ஆதிரியோட ஸ்ட்ராட்டஜி இப்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. விக்ரம் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி பயங்கரமாக போகுது. அந்த பக்கம் பார்வதி, சபரி, வியானா இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற அதுலேயும் பார்வதி, வியானா
இந்த கேட்டகரி சாண்ட்ரா, இந்த 3 பேர் இருந்தாவே வேற மாதிரி யோசிப்பாங்க. அந்த சைடும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இட் வில் பி டஃப் காம்படிஷன், வா மோதிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு டஃப்பான காம்படிஷனா இருக்குது. நல்லா தான் இருக்குது பாக்குறதுல. இன்னொரு பக்கம் பார்வதி வேற அங்க பெர்ஃபார்மன்ஸ், என் புருஷன் டாக்டர் சக்திவேலை காணமேன்ற மாதிரி அங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. விக்ரம் வந்து ஏதோ ஒரு எம்ஆர் அளவா என்ன கேட்டகரியில சொல்றாங்கன்னு தெரியல, அந்த ஒரு ரோல் எடுத்து பிளே பண்றாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. சினிமாவில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் ரோல் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த டைமண்டையும் பாதுகாக்க, இந்த நெக்லஸையும் பாதுகாக்கணும், கொடுக்கப்பட்ட ரோலையும் ஒழுங்கா பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணணும். ஸோ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் வரையும் நல்லா இருக்கும். அது பாயிண்ட்டுக்கு மேல ரோல் போர் அடிச்சிடும். ஆனா டைமண்ட் திருறது தான், அந்த நெக்லஸ் திருறது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்றது நான் பாக்குறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கெஸ்.